ஆக்சுவலா நம்ம டீம் பசங்க வந்து என்ன எங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னாங்க. நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கடா, அது வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கணுமா, மக்களுக்கு வந்து ஒரு ஹிடன் பிளேஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான பிளேஸ் வந்திருக்காங்க. எங்கன்னா எம்ஜிஎம் தான் வந்திருக்கானுங்க. எங்க டீம்ல வந்து 3 பேர் இருக்காங்க. எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு எல்லாம் உள்ள போவாங்க. நாங்க டிக்கெட் எடுத்துட்டு உங்களை தேடி வெளில போயிடுறோம். தொங்கிக்கிறானுங்க மேல, அது தொங்கிக்கிறானுங்க பாரு. அட்டா வண்டானு காடி மூஞ்சி பாரு அக்கா இது அண்ணா இது ரேஞ்சர் போனாருக்கா, மயக்கம் போட்டாரு, ஏன் சிக்க மாட்டேங்கிறாருக்கா, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. வணக்கம் மக்களே. ஆக்சுவலா நம்ம டீம் பசங்க வந்து என்ன எங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னாங்க. சரி ஓகேடா கூட்டு போயிடலாம், நம்மளுக்காக ஒரு அயராத உழைக்கிறீங்க, பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கடா, அது வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கணுமா, மக்களுக்கு வந்து ஒரு ஹிடன் பிளேஸா இருக்கணும் அப்படின்னு அவனுங்க ஒரு 6 நாள் 7 நாள் யோசிச்சு ஒரு அருமையான பிளேஸ் வந்திருக்காங்க. எங்கன்னா எம்ஜிஎம் தான் வந்திருக்கானுங்க. எங்க டீம்ல வந்து 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவனை இன்டர்வியூ பண்ணலாமா தெரியாத இன்டர்வியூ பண்ணலாமா? சரி தெரிஞ்சவனே இன்டர்வியூ பண்ணிடலாம். அவர் மூஞ்சி மாறி வச்சுட்டு வருவான். ஏற்கனவே பாத்திருப்பீங்க. மௌலி சுத்தனை பூச்சி மூஞ்சில ஊத்துறேன் எடிட்டர் 2. வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் அடுத்தது எடிட்டர் 1 இவன் பவித்ரன், இவங்க தம்பி இவன். ஆக்சுவலா இவன் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டர். அதே மாதிரி நல்ல எடிட்டர் இவன் தான். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆக்சுவலா உன்னோட இன்ட்ரோலாம் எப்படி சொல்லிக்கோ. வணக்கம் மக்களே, என் பேர் பவித்ரன். நான் எடிட்டர் 1, அவர் எடிட்டர் 2. ஃபைனலா என்னதான் இவனுங்க எடிட்டிங் வந்து மொக்கையா பண்ணாலும் அந்த வீடியோவை ஓட்டணும், அந்த வீடியோவை வந்து மக்கள் பாடி சொல்றது பாலிகளுக்கு ஆலம் எழுதுகளை நீங்க இல்ல ரஞ்சித் சார். சரி இவனுக்கு பயங்கரமா இன்ட்ரோ பண்ணலான்னு பார்த்தேன். துருன்னு முன்னாடி வந்துட்டான். இவனை பாத்திருப்பீங்க, பிரஜோத் சிங். அந்த பஞ்சாபி சேலஞ்ச் வீடியோ நான் வந்திருந்தேன். அதே மாதிரி எல்லா தமிழனோட டிசைன் இவர் தான். இவரோட தமிழரை பார்த்து பெரிய பெரிய ஆக்டருங்களாம் வந்து நம்பர் கேட்டிருக்காங்க நம்மள. டிக்கெட் எடுத்து அதான் சொல்றேன், பசங்களை எங்கன்னா ஹிடன் ஸ்பாட் கூட்டு போனா எப்படி சொல்றது, குழந்தைங்களை கூட்டு எம்ஜிஎம் அந்த மாதிரி இந்திய தொலைக்காட்சியிலேயே முதல் முறையாக எங்க கொண்டு வந்துருக்கானு எம்ஜிஎம். யாரா ஒரு பயங்கரமான பிளேஸ் கூட்டு போவான்னு பார்த்தா வேற என்ன பண்றது, இவன் ஸ்கூலு இவன் காலேஜ். சோ அவனுங்க வந்து இப்ப எம்ஜிஎம் தான் ஆசைப்பட்டிருக்கானுங்க. உள்ள போலாம் வாங்க. மக்களே, ஒரே கூட்டம்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு பாப்பீங்க. கூட்டம்லாம் கம்மி ஆகல. மணி இப்ப வந்து 1 ஆகுது. எல்லாம் பாதி முடிஞ்சதான் உள்ளே போறோம். ஒரு ஸ்பாட்டா போயிட்டு வந்தாங்க. எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு எல்லாம் உள்ள போவாங்க. நாங்க டிக்கெட் எடுத்துட்டு உங்களை தேடி வெளில போயிடுறோம். நீங்க பிரியாணி சாப்பிட்டு வராரு, உள்ள வர சொன்னாரு. பார்க்கிங் பண்றான்ட்டு பார்க் பண்ணிட்டு குவார்டர் பிரியாணி சாப்பிட்டு வந்துருக்காரு. 9 மணிக்கு ஈஸியா கூட்டு வந்தேன். ஒரு ஸ்பாட்டு காமிச்சேன், அது பார்த்தா அவங்களுக்கு செட் ஆகலன்ட்டானுங்க. இவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி இல்லன்ட்டானுங்க. ஸ்விம்மிங் பூல்ல காமிக்க சொன்னா பாத் டப் காமிக்கிறான். ஆரம்பத்துல அவர் கேட்கும் போது எம்ஜிஎம் சொன்னோம். எத்தவனே நாடா தாத்தா காலத்து மாதிரி எம்ஜிஎம், எங்க தாத்தாமா வர எம்ஜிஎம். அப்புறம் போன இவரு ஒரு ஸ்பாட்டு சொன்னாரு, போனோம் சூப்பரா. சரி வாடா எம்ஜிஎம்மே போயிடலாம். அந்த ஸ்பாட்டுக்கு எங்க தாத்தா கூட போக மாட்டாரு. நான் வந்து விஜிபி ஒண்டர்லாவா பிஜேபி அங்க வந்து கிரௌட் அதிகமா இருக்குன்னு இவனுங்க பிளான் பண்ணதை சாதிச்சிட்டானுங்க எம்ஜிஎம்னு. ஒரு ரயில்ல ஏத்தனாலும் என் கதை முடிஞ்சிச்சு. ரயில்ல போறது மைக்க கேட்க தொலைச்சிடாதீங்க. 30,000 ரூபாய் மைக்கு. ஆரம்பமே அமக்கலமா இருக்குதா. எவ்வளவு நேரம் எடிட் பண்ணா வீடியோ எடுத்தாலும் 15 நிமிஷம் மேல போடக்கூடாது. 1 hour வீடியோ வரும்போது இன்னைக்கு பாருங்க. 1 hour வீடியோ வந்தா நீ உன் தம்பி மட்டும் தான் பாக்கணும், எவனும் பார்க்க மாட்டான். சரி லைன் இங்க தான் நிக்குது. ஆக்சுவலா ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த மாதிரி பிஜிபி எம்ஜிஎம் எல்லாம் பின்னாடில இருந்து வந்து நினைச்சுக்கோ, கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்கள மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்க, அதே மாதிரி யோசிச்சு எல்லாம் வந்தாங்கன்னா காலி. இன்னும் இங்கே இவ்வளவு லைன் இது எங்க போலான்னு. இல்ல இது கொஞ்சம் குட்டியா இருக்குது, உங்களுக்கு இந்த குட்டி எல்லாம் பத்தாது. பின்னாடி போனா எதுல கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். உங்களை கூட்டு போகணும் தான் வந்துக்கிறேன். 600 ரூபாய் குத்து டேக் எல்லாம் வாங்கிருக்கோம். எல்லாத்தையும் போறோம். நம்ம எப்படி ஒரு டீம்ல ஒரு வயசானவங்க கூட்டு போவீங்களோ அந்த மாதிரி என்ன நினைச்சீங்க? வயசானவங்களே ஒருத்தருக்கு போனா வயசானவங்க சொன்ன பூமர் அங்கிள் கூட்டு வந்திருக்கோம். பாருங்கடா பாருங்கடா. இது ஒண்ணும் ஆகாதுண்ணா.
எனக்கு தெரியும்டா. பிரியாணி வேற சாப்பிட்டுக்கிறேன். நான் வந்து வாந்தி தான் எடுப்பானா, வாந்தி எடுப்போம், ஆயும் போவேன். பெரிய சம்பவம். தெரியும் எனக்கு கொண்டு போவேன். நீங்களே உங்களை அசிங்கப்படுத்தி என்ன காரி துப்புனாலும் எல்லாத்துக்கும் திருப்பதி மாதிரி லைன் நிக்குதேனா? அதுல பேர் லைனா 650 ரூபாய்க்கு எதனா ஹோட்டல்ல சாப்பிட்டு 4 ரேட்டிங் 3 ரேட்டிங் 2 ரேட்டிங் போயிட்டே இருப்பேன். டிங்னு பார்த்து முடிச்சிட்டு போயிடலாம். நீங்க எல்லாம் பார்த்தா அவ்வளோ கிரௌட், எதுலயுமே உங்களால ஏற முடியாது. பாக்குறீங்களா? நாங்க இன்ஃப்ளூயன்சர் பேர் யூஸ் பண்ணி உள்ள போவோம். என்ன சொல்லியா? செருப்பாலே அந்த ரேட் போகணும். அந்த ரேட் நான் போவேன். அது எனக்கு ஓகே தான். வரீங்களா? தில்லில இருந்து வரீங்களா? அதுல உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தா உங்க பொண்ணு கூட போயிருக்கலாம். அலோடா இது முதல்லண்ணா. நக்ஸா மட்டும் தான் அலோடு. கேட்டு பாக்குறீங்களா? கேளுங்க. சைல்ட் ரைடுன்னு போட்டுது அங்கேயே கேளுங்க. இங்கே போட்டுக்குதா? சரி. ராக்கெட் வரும் உங்களுக்கு. பாக்கதான் அப்படி இருக்கேன். ஆனா உங்க வயசு எவ்வளவுனா? 33. சார் 31. 31 வயசு பையன் அலோடா இல்லையானு குழந்தை. பேசி என்ன? தேங்க்ஸ். இனிமே பார்க்க மாட்டேன். நல்லா இருக்குமா ஐடியா? என்ன பிடிச்சிருக்கு? ஏதோ ஒரு வீடியோ சொல்லி பார்க்கலாம். ரிவ்யூ பண்ணீங்க அவர்தான். ஏதோ ஒரு பார்த்து இது கேமரா முன்னாடி வீடியோ வர நினைச்சுக்கிறான். ஒரே வீடியோ சொல்லு தம்பி. உனக்கு இது எம்ஜிஎம் ஃபுல்லா நான் ஃபுல்லா பே பண்றேன். சரி பாதி சொல்லிட்டேன். என்ன டிக்கெட் எடுத்துட்டேன். ஒரு அப்புறமா பாத்துக்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சரி எங்க போறீங்க? சரி நீங்க ஏதோ கூட்டமா நிக்குது, நம்ம கொஞ்சம் உள்ள போலாம். 10 நிமிஷம் அது வந்து இது வரைக்கும் ஒரு 10 ரைடு போயிட்டு இருப்போம். ஃபுல் ஃபன்னா இருக்கு. அம்மா டயர்ட். 2 வாட்டி வாங்கி வச்சிருக்காருங்க. ஒரு ரைடு கூட போக முடியல. எனக்கு மினிமம் ஒரு 1 hour சுத்தினா கூட ஒரு ரைடு முடியறதுக்கு ஒரு 1.5 hour ஆயிடும். ஒரு ரைடுக்கு 100 பேர் நிக்கிறாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். நம்ம ஸ்பாட்டு போலாம்டா, தரமா இருக்கண்டா அப்படின்னு. ஸ்பாட் எதுனா? எதனா பப்பு போலாம்டா. தப்புனா எல்லாம் வாங்க, நீங்க வாங்க அந்த ரைடு கூட்டு போறோம். வாங்க சரிவா, அந்த லைனை மட்டும் நீ காட்ட அந்த சைடு. ஆக்சுவலா நம்மள வந்து இவனை கூட்டின்னு போக சொன்னானுங்க. நான் வர்றதுக்கு லேட் ஆனவனே இவன் என்ன பண்ணிட்டான், எங்க அண்ணனுக்கு நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காசு போட்டு கூட்டின்னு வந்துருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ரைடு போனா வச்சு மூஞ்சி சந்தோஷம் வரும். சுத்தமா அவனுக்கு வந்து அது நடக்காதனால எனக்கு ஆனா பெருமையா இருக்கா, நான் உங்களை கூட்டின்னு வந்து நீங்க என்ன செலவு பண்றது எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரொம்ப சந்தோஷம். டோரிமான் இருக்கும்போது நோபிதா ஆடக்கூடாது. போட்டுருவல எடிட்டிங்ல. ஆக்சுவலா மக்களே இவர் தான் வந்து எங்க டோரிமான் பத்தி தெரியும்ல உங்களுக்கு. என்ன கேட்டாலும் அவர் பாக்கெட்ல இருந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான். 1 ரூபாய் தர மாட்டேன். இப்ப செலவு பண்ண காசு 1 ரூபாய் தர மாட்டேன். கண்டிப்பா அதான் சொல்றாரு. உனக்கு 1 ரூபாய் கிடையாது. வீடியோ எடிட்டிங் அவன் தான் பண்ணுவான். வீடியோல பில் அதிகமா ஏத்தி விட்டுருவான். நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். உன் தம்பி ஒரு கமிஷன் குத்த நினைச்சுக்க, ஆனா அவனை தட்டி உண்ணா அப்படின்ட்டு அவன் என்கிட்ட ஜாயின் ஆயிடுவான். வச்சுக்கோங்கப்பா உங்க எடிட்டரு, நம்பர் 1 எடிட்டர். பண்ணதுல பெஸ்ட் எடிட்டிங் இவன் தான். வியூஸும் பெஸ்ட் போனது இவன் தான். ஓகேவா? சைடுல நம்மளுக்கு காம்படிஷனே இல்ல. உனக்கு காம்படிஷன் அவர் இருக்காரு. பழைய தமிழ் நம்ம பார்த்து எங்க போனாலும் செம்ம கூட்டம். எவ்வளவு பிரைஸிங்க? எவ்வளோடா? 589 ஒரு டிக்கெட். இது வரைக்கும் எம்ஜிஎம்ல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க பண்ணுவோம். எம்ஜிஎம் மட்டும் சும்மா சுத்தி பார்த்துட்டு ஒரு ரைடு கூட போகாம ரிட்டர்ன் வீட்டுக்கு போவோம். பிரியாணி இங்காச்சும் சாப்பிட்டு போலாம். அது வேணா சாப்பிட்டு ரேட்டிங் சொல்லிட்டு போலாம். சரிங்களா? ஏன்னா போவீங்களா போக மாட்டீங்களா? ரோலர் கோஸ்டரோட லைனை மட்டும் பாருங்க, குனிங்க எல்லாரும். ரோலர் கோஸ்டர் ட்ராக்கை விட அந்த லைன் பெருசா இருக்கு. விஞ்சி போயிடும். நீங்க ஃபைனலா நாங்க சோழர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துட்டோம். எஸ், இப்போ எம்ஜிஎம்மோட ஃபர்ஸ்ட் ரைடு போறோம். தகடா டைம் வந்து 1 மணி. எத்தனை மணி உள்ள போயிட்டு சேர்றோம்னு பாக்கலாம். நானும் கேமராமேன் பாத்தீங்கன்னா ஆயாமாவோட மோசம். அதனால நாங்க போய் ஏன்னா மரத்தடியில உட்காந்து இருக்கோம். இவங்க 3 பேரும் போயிட்டு இங்க இருந்து வீடியோல காட்டுறேன், என்ஜாய் பண்ணிட்டு வருவானுங்க. அவனுக்கு வந்து இந்த ஒரு பயங்கரமான ரைட ஒரு லைவா கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டானுங்க. சோ அதனால அவங்களுக்கு ஆக்ஷன் கேமரா குத்து அனுப்புறேன். ஆக்ஷனை மட்டும் பாருங்க. இப்போ கேமராக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கேமராவோட காசு கழியிற வரைக்கும் ஃப்ரீயா எடிட்டிங் பண்ணும். ஓகேவா? ஓ அதுக்கு வாக்கு கேமராவா? தமிழ்லாம் ஆயிஸ் ஃபுல்லா எடிட்டிங் ஃப்ரீயா பண்ணும். ஓகேவா? நாங்க அப்படியா சென்றுவா வென்றுவா போயிட்டோம். ஓகே गाइस அடுத்த ரைட்ல பாப்போம். எப்படி இருந்துச்சு அந்த ரைடு? பேர் என்ன? பேரு நல்லா இருந்துச்சா?
எப்படி இருந்தது? ஓகே 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 உனக்கு நான் வந்து 4 வருஷம் காலேஜ் பஸ்ல போனேன் சரிங்களா, சவிதா காலேஜ் பஸ். ரைடு எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். எங்க பஸ் டிரைவர் இதை விட கரெக்டா ஓட்டுவாரு. ஒரு ரோலர் கோஸ்டர். எம்ஜிஎம் வந்து கேஸ் போடுவாங்க தெரியுமா நீ பேசுறது? படிப்புலயே பாதி நிப்பாட்டுவாங்க இல்லையா? அப்படி சொல்லு. இந்த ரைடுக்கு வந்து 5க்கு 3.57382 கொடுப்பேன். ஆக்சுவலா நடுவில் எனக்கு என் வைஃப் வந்து ஃபோன் பண்ணா, எப்படா போகுது ஸ்கூல் பிக்னிக்னு கேட்டா. என்னடா அப்படின்னு கேட்டா இவனுங்களை பத்தி சொல்றான். சரிடா மறக்காம ஒரு விஷயம் பண்றா அப்படின்னா, சோல்ட்ரி நான் சொல்லுவாங்களாமே, இப்படி வச்சு நடந்து போவாங்களாமே, அந்த மாதிரி கூட்டு போடா, இவங்க வீட்டுல தொலைச்சிட போறாங்க அப்படின்றான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் பொண்ணை கூட நான் கூட்டு வர மாட்டேன். ஏன்னா மைக்கு பேசி இங்க கூட்டு வந்துட்டானுங்க. பின்னாடி பாருங்க நெக்ஸ்ட் அந்த ரைடு போறோம். அந்த அண்ணன் வர போறாரு இப்ப அதுக்கு. நெக்ஸ்ட் ரேஞ்சர் தான் நான் போறேன் அதுக்கு. ஆக்சுவலா vlog எடுக்கலாம்னு வந்தோம். சிங்கு பார்த்தனா அவன் வேலை என்னவோ அது கரெக்டா இருக்கு. அச்சா இவனுக்கு 2 பேரும் கூட பரவாயில்ல, நம்ம வேலைனா எம்ஜிஎம் கூட பரவாயில்லண்ணா. சிங்கு ரொம்ப வெறியா நான் எம்ஜிஎம் போனேன்னு. vlogல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எம்ஜிஎம் மேல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரைட் போகும்போது 1 மணி டைம், இப்ப எவ்வளவு ஆகுது? 1:40 ஆயிடுச்சு. 40 நிமிஷத்துக்கு ஒரு ரைடு. நெக்ஸ்ட் ரேஞ்சர் முடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரைடுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதோட கொஞ்சம் வித்தியாசமான ரைடுனா நம்ம போவோம். சரி பசங்க ஆசைப்பட்டாங்களேன்னு பாத்துக்கிறா, தொகினிக்கிறானுங்க மேல, அது தொகினிக்கிறானுங்க. அட்டா வண்டானுங்க அந்த காலி மூஞ்சி பாரு பார்த்தாலே கேராகுது. உக்காந்துலாம் போக முடியாது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் இருக்குவாங்க. சின்ன வயசுல இருந்து அது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போக முடியல இந்த ரைடு நம்மளால. அத்த ஜென்மமாச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிறக்கணும். நக்ஷா அப்படி கிடையாது. நக்ஷா வந்து செம்ம ஸ்ட்ராங். அவங்க அம்மா மாதிரி அவன் ஒய்ஃப் எல்லாம் வந்து சொட்டினாலும் அசால்ட்டா கீழே வந்து நிப்பா. அதே மாதிரி தான் நக்ஷா வருகிறா. நல்ல வேலை என்ன மாதிரி இருந்தாலும் பயன்ட்டேனா மூஞ்சி டொயின் ஆயிடுச்சு அவருக்கு. மூஞ்சி நல்லா தெளிவா இருக்குது. அவர் காலி, அவர் மூஞ்சி அவருக்கு வாந்தி வந்து நினைக்கிறேன். இந்த ரைடோட வின்னர் யார் தெரியுமா? வாடா சிங்கு மட்டும்தான். மேல ஏறினதுல இருந்து இறங்குன வரைக்கும் ஒரே ஃபேஸ் ரியாக்ஷன். இங்க இவர் என்னென்னவோ கதை பேசுறாரு. இது மூஞ்சி பாரு, மூஞ்சி டொயின் ஆயிடுச்சு. அவன் கண்ண பாரு, இவன் கண்ண பாரு. அண்ணன் தம்பி 2 பேருமே அவுட்டு. தில்லு தான் திருப்பி 2வது எடுப்பாங்களா? ஒருத்தர் தான் முடியுமா? எந்த ஊருக்கு போயிடுறியா? இதுக்கே லைட்டா வாய் எவ்வளவு பேசுறீங்க, என்ன கூப்பிடுறீங்க? சிங்கு கூப்பிட்டாதானா போயிட்டு வந்தோம். சிங்கு தானா வின்னரு. 2வது ரவுண்டு போயா? அங்க ஒண்ணே வந்தா சும்மா அப்படி ஆடுது, அதுக்கு ஒண்டி போயிட்டு அதெல்லாம் வேலைக்கு நான் ஒத்துக்கினேன், நான் வரமாட்டேன்னு. ஆனா போனா சிங்கு மாதிரி கெத்தா இருந்திருக்கணும். இப்ப டொயின் ஆவத்துக்கு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? மூஞ்சி பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு இவனுக்கு. நான் போறேன் எனக்கு வேணாம். 6:30 மணி வரையும் இருக்கு எல்லா ரைடும் முடிச்சுதான். 6:30 மணில இல்ல, நம்ம வந்து ஃபிட்னஸ் சீக். நம்ம சீக்கா என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து கரெக்டா ஒரு 8 மணிக்கு போய் ஷட்டில் விளையாடுவோம். நம்ம பாடி நம்ம மெயின்டைன் பண்ணோம். சோ உங்களுக்கு வந்து 6 மணி வரைக்கும் டைம். ஸ்விம்மிங் பூல் போறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பேசுறீங்களே, எனக்கு இந்த ராட்னம்லாம் ஸ்விம்மிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. சுறா மீன் டைவ்ல அடிப்போம். சுறா விஜய் பாத்துறீங்களா? எல்லா ஸ்விம்மிங் அடிப்போம். போட்டி வரலாமா? முதல்ல பிரீத் டெஸ்ட் அடிக்கலாம். யார் ரொம்ப நேரம் உள்ள இருக்கும்பா. ஓகேவா? ஜெயிக்கிறவங்களுக்கு இவன் கொடுத்த காசு நான் திருப்பி இவனுக்கு கொடுத்துறேன். ஜெயிக்கலனாலும் நீ கிடையாது. சாப்பிட்டு வந்தாச்சு. தலை தான் அதுக்கு ஸ்பான்சரு. இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நம்ம சேனல்ல உன் பேர் வந்து ஸ்பான்சர்டு பை மௌலி. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது மாதிரி பேர் என்னடா போடுறேன். நான் பெருசா போடுறேன், நான் போல்டா போடுறேன். இவன் தான் எடிட்டர். போடுறேன். சில்லி சிக்கன், பிரியாணி, சிக்கன் ரைஸ், சைனீஸ்ல 2, சவுத் இந்தியன்ல 2 ஃபுட் ரிவ்யூ பண்ணிருப்ப. நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருங்க. ஓகேவா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. மதியான சோறு சாப்பிடுற கேப்ல இந்த லேஸ் சாப்பிடுவாங்க. இங்க சோறுக்காகவே வந்து ரைட்ல நிக்கிற மாதிரி கூட்டம் இருக்கு. அதுக்குதான் நான் ஒரு பிளான் சொன்னேன். ஒரு வில்லா ஒன்று புக் பண்றேன். டே அவுட்னு காலையில போறோம், செக்இன் ஆகிறோம், ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுப்பாங்க, ஸ்விம்மிங் பூல்ல குடிப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம், ஷட்டில் விளையாடுவோம். மதியானமா அன்லிமிட்டட் ரைஸ், சிக்கன், மட்டன், பிரியாணி, மீன் எல்லாமே வகையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிப்போம். குளிச்சுட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம். இதுக்கு நான் சொல்றது வந்து நீ ஸ்விம்மிங் பூல்லே உட்காந்து சாப்பிடலாம். தெரியுமா? அவன் தான் முதல் காரணம் இந்த எம்ஜிஎம்க்கு.
இருக்கு. நீங்க உட்காந்து ஒழுங்கா போயிருந்தா சாயங்காலமா டீ கொடுப்பாங்க. டீயை குடிச்சிட்டு சூப்பரா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சோறு தின்ன முள்ள வந்ததுக்கு 2 ரைடு தான் போனானுங்க. டைம் ஆகுது 2:45. ஆனா நீங்க சொல்ற பிளானுக்கு போயிருந்தா இந்த மாதிரி ரைடு கச்சுக்குமா, இந்த மாதிரி ஸ்லைடு கச்சுக்குமா, இவ்வளவு மக்களை பார்க்க முடியுமா நம்மளால? பாத்தீங்கன்னா உனக்கு கச்சுது, சோறு கச்சுதா, இந்த கன்றாவை பூச்சி சாப்பிடுறதுக்கு நீங்க எவ்வளவு உங்க ஃபேன்ஸ் நீங்க மீட் பண்ணீங்க இதனால? அது ரெகுலரா மிஸ் பண்றதுடா. ஃபேன்ஸ் இல்லடா, என்ன வாழ வைக்கும் தெய்வங்கள் எல்லாரும். எனக்கு வந்து வெறுப்பேத்தி விட்டுக்கிறீங்க. அந்த கான்ல தான் இப்ப வந்து ஒரு மாதிரியா குப்பிச்சிருங்க. இப்போ வாங்க, உங்களுக்கு நான் ஜெட்டி வாங்கி தரேன், வந்து ஸ்லைட்ல குதிக்கலாம். ஜெட்டி வாங்குறதுக்கே 1 கிலோமீட்டர் லைன். டேய், ஜெட்டி வாங்குறதுக்கு லைன் அதை வாங்கி நம்ம இறங்குறதுக்குள்ளே 6 மணி ஆயிடும்டா. எனக்கு எப்படியா இன்னைக்கு ஸ்விமிங் பூல் கரெக்டா கூட்டு போயிட்டு என்ன 6 மணிக்கெல்லாம் இங்க கூட்டு போயிருவீங்க. 8 மணிக்கு செட்டில் ஆனோம். அப்பதான் என்னால 6 பேக் கொண்டு வர முடியாது. காலையில குவார்டர் பிரியாணி சாப்பிடுவாரு, மத்தியானம் ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிடுவாரு, சாயந்தரம் போய் செட்டில் ஆனா 6 பேக். ஆமா, அது வந்து வெறும் டயட் இருந்து 6 பேக் வைக்கிறது அது வந்து சாதாரண விஷயம். சாப்பிட்டே பேசணும். இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு வர வைக்கிறது ஸ்விமிங் பூல்ல வேற கேமரால காணும். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா உள்ளலாம் போயிடுறா, தண்ணிக்குள்ள தம்ம குடிச்சது போதும், எந்திரிச்சு வாமா. இவன் நான் வாடானா இவன் வர மாட்டேங்கிறான், பயப்படுறான். அந்த வரும் இப்போ பாருங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. எடிட்டர் 2 கிட்ட வந்து இப்போ நம்ம கேமரா கொடுப்போம். ஆரம்பத்துல இருந்து இவர் எதுக்கு வந்தாரு தெரியல, வந்ததுல இருந்து நந்துக்குனே இருக்காரு. வர வர ஆதரவெல்லாம் கை கொடுக்குறாங்க. இது வந்து வெக்கமாங்க நம்மளுக்கு மாதிரி செய்யா இருக்கு சொல்ல முடியல. காய்ஸ், நல்லா குளிச்சிட்டேன், அருமையா இருந்தது. எல்லா ஸ்லைட்லயும் போனேன், ஒரு மாதிரியா பயங்கர பண்ணா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், ட்ரெஸ் மாத்திட்டேன். வீடியோ எடுக்க பார்த்துட்டேன், பசங்க கூட வீடியோ எடுத்தாருங்க. குடிச்சதா இல்லையா?
வெளியே மக்களே பயங்கர கூட்டமாக எங்க போனாலும் ரயில் நின்னா கூட 20-30 பேர் நிக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து ரோலர் காஸ்ட்க்கு போக போறோம். ரோலர் காஸ்ட் க்ரௌட் இல்லைன்னா கன்ஃபார்ம் நான் போயிருக்கேன். ரைடு போவோம். மக்களே இப்போ வந்து நாங்க ஒரு பயங்கரமான ரைட் போலான்னு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குன்னு நீங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், துணையா இருக்கும் அப்படின்னு அதுக்காக மட்டும்தான் நான் வரேன். எனக்கு பயம்லாம் கிடையாது. என்னன்னா அது மாதிரி பண்ணா வந்து இவனுங்க சந்தோஷத்தை நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரோலர் காஸ்ட் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக நான் வந்து பாத்துக்கிறேன்டா உன்ன தெய்வம் சிங்கு நம்ம பார்த்து உட்காரானி இருக்கான். எதனா ஒன்னா கத்தாம என் கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அண்ணா ஒரே பயத்துல இருக்காரு. பயம்லாம் இல்லடா, பயங்கர பயமா இருக்குது எனக்கு. கிட்ட வர வர ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. வேற அப்பப்ப ஏதோ என் பொண்டாட்டி பிரசவ வார்டில் உட்காந்து இந்த மாதிரி பயந்து உட்காந்து இருக்கிறேன். எனக்கு அவ்வளவு பக்குன்னு இருக்குது. அவசரப்பட்டு வந்துட்டேனோ இப்ப பேக் வச்சா அசிங்கமாயிடும். முதல் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். முதல் சீட்டு ஓகேவா? ஓஹோ ஐயோ ஆக்சுவலா மூச்சு விடாம டைட்டா கத்தினாலே பயம் தெரியாது. இது ஒரு ட்ரிக்ஸ் இது எனக்கு. நான் கண்டிப்பா அது பண்ணுவேன். மச்சான் கோவிந்தாவா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. டைட்டா படி. இங்க பாருங்க சம்பவமே. போலாம், எனக்கு பயம்லாம் கிடையாது. பயமா இருக்கு. நான் வந்து பாத்துக்கிறேன்டா உன்ன எதனா ஒன்னா கத்தாம என் கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கோ. ஐடியா இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரேஞ்சர் விட இது நல்லா இருந்துச்சுன்னா ரேஞ்சர் வெரி டேஞ்சர். அது இப்போ வந்து ஒரு சம்பவம் பண்ண போறோம். நான் ரேஞ்சர்ல போயிட்டு மைக்கு போட்டு விட்டேன். பெருமையா சொல்றா, போய் தானே சொல்ல போறேன். அது ரேஞ்சரா சொல்லாண்டா, கொஞ்சம் கௌரவம் ஆச்சிருவேன் எனக்கு. வாந்தி இல்ல, மைக்க போட்டு விட்டாரு, கிருகிருன்னு ஆயிட்டாரு. டாக்டர் வந்து செக் பண்ணாரு, ஹை பிபி அப்படி இப்படின்றாங்க. சரி, அப்ப எதனா ஒண்ணு சொல்லி இது பாரு, அலற ஒண்ணும் பயங்கரமா இருக்கணும். அலறணும் பூனா ஓகேவா? ஐயோ எங்க ஆத்துக்காருக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு பதறணும் ஓகேவா? போன் பண்ணியாச்சு. எவரு பயங்கரமா வந்து அலறணும். அவ எம்ஜிஎம் கிளம்பி 10 நிமிஷத்துல வரணும் இங்க ஓகேவா? போனே எடுக்க மாத்தி பத்தி எனக்கு பிடிச்சது. திருப்பி கால் பண்ணு. நான் இவ பிளான் பண்ணலான்னு பார்த்தா என்ன பிளான் பண்றா போல. போனே எடுக்க மாட்டா. அச்சினேர் அப்பதான் வந்து அது மாதிரியா 10 ரூபா. என்ன இதெல்லாம் பண்ண சொல்றாங்களே. ஹலோ அக்கா, மௌலி பேசுறேன்க்கா. அக்கா இது அண்ணா இது ரேஞ்சர் போனாருக்கா. ஒரு மாதிரி மயக்கம் போட்டாரு, ஏஞ்சிக்க மாட்டேங்கிறாருக்கா. அக்கா உண்மையாதான்க்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. இங்க யாரும் இங்க எதுவும் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு இருக்கா மாதிரி கூட தெரியல எனக்கு. அக்கா விளையாடுறதுக்கு என்னக்கா இருக்குதுல? அதுல இருக்க போறா. அது அந்த பேட்டரி போறா. ஏதுக்கு மாட்டாரு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அக்கா பாருங்கக்கா, என்னக்கா பண்றது? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. வீடியோ காலா? கட்டாயிச்சு. நீ சிரிச்சிருவீங்க கண்டிப்பா. சிரிக்க மாட்டேன்டா. நீ சிரிக்க மாட்டே. சீக்கிரம் அக்கா தூங்கதான் நான் எங்க கால் பண்றேன். எனக்கு என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு எனக்கு. இங்க யாருமே ஃபர்ஸ்ட் எய்டு கூட இருக்க மாதிரி தெரியல. வேகமா சொல்றா. என்னக்கா காட்டி விளையாடி இருக்கீங்க? எனக்கு என்ன பண்ணு.
அமிக்கி 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 எங்க அங்கேயே விட்டு வாண்டாங்க. என்ன சொன்ன? கண்ணு மாதிரியா? ஏஞ்சல் ஏறி நினைச்சுக்கா மகி பண்ண பண்ணு மாதிரி இருப்பேன். மூஞ்ச பாரு ஒரு மாதிரியே பதறவன் பார்த்தா அங்கேயே விட்டு வாங்கன்ற. என்னோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? ஆமாமா, இவன் ஆக்டிங் ஸ்கில்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப? ரொம்ப கம்மியா, மட்டமான ஆக்டிங்கா. சரி ஓகே கட் பண்ணிக்கிறான். பாய். பயணம் சிறப்பாக முடிந்தது. முடிவரையில நீங்க பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செம்ம ஃப்ரீயா இருந்துச்சு. நம்ம கூட்டத்துல நிக்கவே தேவையில்ல, அப்படியே உள்ள நம்ம போனோம். ஒரு ரைடு விடாம நம்ம எல்லாத்துலயுமே ஏறி போனோம். மொத்தமே 3 ரைடு ஸ்விமிங் பூல்ல போய் குளிச்சானுங்க. 4 தான் போனானுங்க. அதுக்கு தப்பு என்னவா, நாங்க வந்து லேட்டா போனோம். அதனால இருந்து உசாரா முன்னாடியே போயிட்டு என்ஜாய் பண்ணிரோம். வர ஃபெஸ்டிவல் டைம் ஃபெஸ்டிவல்ல ஆஃபர் வேற. பயங்கர கூட்டமா இருந்தது. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுங்க? 4 டிக்கெட்டுக்கு பதில் 3 டிக்கெட் எடுத்திருந்தா நல்லா வந்திருக்கும். யாரு நம்ம? நான் ஒரு ரைடு போனாங்க. ஒரு ரைடுல வந்து இப்படி பேசலாமா? அடுத்தது ஒரு நல்ல ஸ்பாட்டா ஒரு பிளான் இருக்கு. அது பயங்கர ஃபன்னா இருக்கும் அப்படி நாங்களே சொல்லுவோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.